ஹாய், ஹலோ, வணக்கம். பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்க, அதாவது ஆடு மாடு இல்லாதவன் அடமழைக்கு ராஜாமாங்க. உண்மையிலேயே அது உண்மைதாங்க. இந்த மழையில் 4 நாளாக கண்டினியூஸாக நைட்டும் பகலும் மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஓரளவுக்கு பரணை அடித்து செட்டில் வச்சுருக்கேன் இந்த ஆடு எல்லாமே. அப்படி இருந்துமே ஆடுகளுக்கு என் டல்லாக தாங்க இருக்குது. ஏன்னா அதுக்கு பசுந்தீவனம் தரவே முடியல. ஏன்னா வயல் எல்லாமே தண்ணியாக இருக்குது. அதோடு இல்லை, இந்த சோளத்தட்டை இந்த மாதிரி கடலைக்கொடி அதுவுமே ஸ்டாப் பண்ணுறது கூட மழை ஸ்டாப் ஆகலைங்க. நான் ஸ்டாப்பாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஓகே, மழையும் விவசாயத்துக்கு முக்கியம்தான், ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து மழை பெஞ்சால் ரொம்ப சிரமங்க பராமரிக்கிறது. அப்படி இன்னைக்கு இப்போ 4 நாளாக போயிடுச்சு. பார்ப்போம் இன்னும் 2 நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னும் 2 நாள் மழை சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா ஆடுமே பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குது. இதில் வேறு நைட்டு வேறு 4 ஆடு ஒரே நாளில் 4 ஆடு குட்டி போட்டுருச்சிங்க. 4மே தலையீத்து ஆடு தான், ஒரு குட்டி தான் போட்டாங்க. ஸோ ஆடுகளில் அதிகபட்சம் 2 குட்டி அந்த மாதிரி போட்டால் பிரச்சனை இல்லை. 3 நாள்லாம் போட்டால் ரொம்ப சிரமங்க. ஆனால் இப்போ நைட்டு போட்ட ஆடுங்க எல்லாமே 4மே தலையீத்து ஆடு தான், ஒரு குட்டி தான் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு செட்டு பரணன்னு இவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்கேங்க. சுற்றி படுதா இடுதா எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருந்துமே ஆடுங்க எல்லாம் பாருங்கள் குளூரில் கொஞ்சம் பாருங்கள், நீங்களே தெரியும் பார்க்கல, எல்லாம் ஒன்று மேலே ஒன்று நெருக்கமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு குளூர். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கிளைமேட். ஓகே, பாய்.